விடுமுறையான இன்று இயற்கை மருத்துவத்திற்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை தந்த அனைவருக்கும் முதலில் என் வணக்கம். இயற்கை மருத்துவத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு பெரிய தகுதி கிடையாது. ஆனாலும் என்னுடைய அனுபவத்தின் காரணமாக இன்று இதை பற்றி பேசுவதற்காக முன் வந்திருக்கிறேன். முதலில் சில குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தோணும் பொழுது கீழே ஒரு இடம் உங்களுக்காக கொடுத்திருக்கிறது. அதில் நீங்கள் தமிழிலும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷிலும் டைப் பண்ணலாம். நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது தமிழ்ல ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா தமிழ்ல வந்துடும். அதே சமயத்துல நீங்க இங்கிலீஷ்லயே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க அடியில Ctrl+G ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது இங்கிலீஷ்ல சேரும். அது ஒரு குறிப்பு. அதோட என்னுடைய இந்த 1.5 மணி நேரம் இது பேசுவது உங்களுடைய கேள்விகளுக்காக பதில் சொல்வதில் தான் நான் நிறைய ஆனந்தம் அடைவேன். அதனால உங்கள் கேள்விகளை நிறைய கேட்டுக்கொண்டே இருங்கள். நான் சிறிது நேரத்தில் பேசி முடித்ததற்கு அப்புறம் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு குறிப்பு என்னன்னா, என்னுடைய 25 வருட காலம், பிறந்ததிலிருந்து முதல் 25 வருட காலம் கழிந்தது என்னவோ திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் தான். தமிழ் நன்றாகவே தெரியும். ஆனாலும் ஒரு பெரிய குறை இருக்கிறது. எனக்கு முழுமையாக ஆங்கில வார்த்தை சொல்லாமல் தமிழில் பேச தெரியாது. அதனால அது தயவு செய்து மன்னிக்கவும். ஆங்கில வார்த்தையுடன் கலந்துதான் நான் பேச போகிறேன் என்று. என்னால் முடிந்த வரையில் முயற்சிக்கிறேன். ஆனாலும் 2 வாக்கியங்கள் ஆங்கில வார்த்தை இல்லாமல் பேசினால் அது ஒரு பெரிய சாதனையாக கருதுகிறேன். அந்த அளவுக்கு தான் நமக்கு தமிழில் பழக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை மன்னித்துக் கொள்ளவும். இதை சொல்லிவிட்டு நான் கருத்துக்கு வருகிறேன். இயற்கை மருத்துவத்தை பற்றி பேசுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நீங்கள் வலைத்தமிழ்.comலயே பார்த்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கருடைய பேச்செல்லாம் நிறைய வீடியோல இருக்கு. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய குறிக்கோள் இன்று என்னவென்றால், இயற்கை மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்காக எடுத்து சொல்ல வேண்டும். அதுவும் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு இது தெரிய வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலதான் இங்க இருக்கிறேன். அது என்னத்தினால அதுக்கு நான் இங்க இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன்னு சொன்னா, என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவம் என்னை அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு விட்டுருக்குது. அதை பத்தி நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்றேன். அதாவது என்னை பத்தி சொல்லணும்னா, நான் பிறந்தது நியூ டெல்லி. ஆனால் 1 வயதுல இருந்து நான் வளர்ந்தது தூத்துக்குடி, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில 25 வருட காலமாக இருந்து முடித்து விட்டு 25 வயதில் கல்யாணம் ஆனது. அதுக்கு முன்னால் மாஸ்டர்ஸும் எம்ஃபில்லும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து விட்டு அங்க சாரதா காலேஜில் பணியாற்றி வந்தேன் 1 வருட காலம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவுடன் 1989 அமெரிக்கா விட்டோம், நானும் என் கணவரும். விட்ட பிறகு இங்கு என்ன தொழில் பண்ணலாம் என்ற நினைப்பில் முதல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல நமக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நர்சிங் பண்ணுவோம் என்ற ஒரு இதுல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வேண்டும், PhD படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் டியூஷன் அப்பொழுது இருந்த நிலைமையில டியூஷன் பே பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால் வேற ஏதாவது படித்து விட்டு அதற்கப்புறம் நம்மளுடைய ட்ரீமை பர்சியூ பண்ணலாம் என்று நினைத்து கொண்டு RN படிப்பில் இறங்கினேன். அது என்னவென்றால் 3 வருட காலம் நர்சிங் படிப்பு. அதற்கப்புறம் போர்டு எக்ஸாம் எழுதி ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் என்ற பட்டம் வாங்கி அந்த தொழிலில் வேலை பார்த்தேன். அப்போ முதல்ல எடுத்த வேலை என்னவென்றால், முழுமையாக அந்த வேலை பார்த்தால் PhD படிப்பதற்கு பணம் பூராம் அந்த ஹாஸ்பிட்டல்லே கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் எடுத்தேன். ஆனால் நடந்தது என்னவோ வேற. 2 குழந்தைகள் பிறந்தது. அதனால் நர்சிங் கரியரையே முழுமையாக பண்ணி கொண்டு வீட்டிலேயும் குழந்தைகளை கவனித்து கொண்டு படிக்க முடியவில்லை, போகவே இல்லை.
அதனால 18 வருட காலங்கள் ஓடிவிட்டது. ஆரன் வேலையை பார்த்து கொண்டே அமெரிக்கா வாழ்க்கையில் அந்த ஓட்டமும் பாட்டமும் இங்க உள்ள சூழ்நிலையில் அப்படியே அப்சார்ப் ஆகிட்டேன். அதுல நடந்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல 2010 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2010 என்ன நடந்தது என்றால், எனக்கு சாதாரணமாக உள்ள ஓபிஜிஒயின் செக்கப் அப்பாயின்மெண்ட் இருந்தது. நான் 1 வருட காலம் போகவில்லை செக்கப்புக்கு. அதுக்கு முந்தின வருடம் போயிருந்தேன். எல்லாம் நன்றாக இருந்தது. 1 வருட காலம் என்னுடைய டாக்டர் வந்து ஊரை விட்ட ப்ராக்டிஸை மாற்றினால நான் பார்க்காமல் வேறொரு டாக்டரை தேடாமல் இருந்து விட்டேன். அதுக்கப்புறம் 2010 ஒரு புது டாக்டரை தேடி பிப்ரவரி மாதம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். எனக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் நானாக நினைத்தது என்னவென்றால், எனக்கு மெனப்பாஸ் வந்து விட்டது, வயசாகி கொண்டு போகுது, 47 வயது அப்போ அதனால எனக்கு பிரச்சனைகள் வருது அப்படி என்று நினைத்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் டாக்டரிடம் காட்ட வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் போனேன். அப்போ எனக்கு பெரிய சிம்டம் எனக்கு என்ன தெரிஞ்சது என்றால், எனக்கு வயிறு வந்து ரொம்ப பெருசா இருந்தது. அப்போ நான் நினைச்சதெல்லாம் மெனப்பாஸ் டைம் வர்றதுனால நமக்கு முந்தைய மாதிரி சாப்பாடு செமிக்க மாட்டேங்குது, வெயிட் போடுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். எல்லாம் மிஞ்சி போனால் ஃபைப்ராய்டாக இருக்கலாம். ஃபைப்ராய்டு வந்து நமக்கு ஃபேமிலியில் வர்ற ஒரு நோயாக தெரிகிறது. அதனால் அதுதான் காரணம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தாலும் டாக்டரிடம் போகலாம் என்று நினைத்து போனேன். அங்கே போனவுடன் என்ன பண்ண, என்னோட ஓபிஜிஒயின் இது வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, உடனே அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்போம் என்றார். அல்ட்ராசவுண்ட் பண்ண உடனேயே அதே நாள் போய் ஒரு 1/2 மணி நேரத்தில் அல்ட்ராசவுண்ட் பண்ணியாச்சு. பண்ண உடனேயே தெரிஞ்சது இந்த வயிறு பெருசானதுக்கு காரணம் வந்து ஓவரி ரொம்ப பெருசா கட்டியாக இருக்கிறது, அது வந்து கேன்சராக மாறிவிட்டது. உடனே எனக்கு ரேடியாலஜிஸ்ட் சொன்ன விஷயம் அதுதான், இது வந்து கேன்சராக மாறிவிட்டது அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா நான் வந்து வேலையில் போக வேண்டிய நாள் அது. காலையில் பெர்மிஷன் போட்டு ரொட்டீன் அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் வந்து சிக் ஆகலை, ரொம்ப எதுவுமே ஒரு சிம்டம்ஸே இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ இப்படி ஒரு இதை போட்ட உடனே, குண்டை போட்ட உடனே எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு அல்ட்ராசவுண்டை பார்த்தவுடன் எப்படி இது வந்து கேன்சர் என்று தெரிய வருகிறது என்று கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக சொல்லணுமென்னால் பயாப்சி பண்ணி தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் கேன்சர் செல்லுடைய குணாதிசயங்களை எல்லாம் எங்களால் அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியும், அதை வைத்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வெளியே வந்த உடனே என்னோட அக்கா மகள் வந்து ஆங்காலஜிஸ்டாக இருக்கிறா அமெரிக்காவில். உடனே அவ்வளோதான் டயல் பண்ணேன். அப்போ என்னுடைய மனநிலைமை என்ன இருந்தது என்றால், இதில் ஏதோ தவறு இருக்கிறது, நிச்சயமாக நமக்கு கேன்சர் இருக்காது, ஒவேரியன் கேன்சர் இருக்கவே இருக்காது, இதில் ஏதோ தவறு வந்து விட்டது அப்படின்னு நினச்சிட்டு அவளை கூப்பிட்டு பேசினால் அது என்ன தவறு என்று கண்டுபிடித்து விட முடியும் என்று மனதுக்குள் ஏதோ ஒரு எண்ணம் நினைத்து கொண்டு அவளை டயல் பண்ணேன். ஆனால் அவளிடமிருந்து கேட்டது என்னவோ வேறு. ஓ, நீ அப்படி இருந்ததுன்னா நீ வந்து அந்த டெஸ்ட்டை பண்ணு, இந்த டெஸ்ட்டை பண்ணு, உடனே அதற்கு ஏற்பாடு பண்ணி இதற்கு ஏற்பாடு பண்ணு என்று அடுக்கி கொண்டே போனாள். அவளும் நானும் 2 வயது தான் வித்தியாசம். அப்படி என்னுடைய அக்கா மகளுக்கும் எனக்கும். அப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா வளர்ந்தவள். அப்போ அவள் அப்படி சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா இது, நம்மளை எல்லாரும் கேன்சர் என்று சொல்கிறார்களே, இது இருக்கவே சான்ஸே இல்லையே அப்படின்னு. அப்புறம் திருப்பியும் ஓபிஜிஒயின்ட்ட போனேன். அல்ட்ராசவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஓபிஜிஒயினும் அதை பார்த்து விட்டு, ஆமாம் நம்ம எல்லாம் மற்ற டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த கேன்சரை மேற்கொண்டு எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கணும், அதனால ஃபுல் பாடி சிடி ஸ்கேன் உடனே செஞ்சாகணும் என்று வரிசையாக டெஸ்ட் பண்ணினார்கள். அதே நாள் பிளட் டெஸ்டையும் பண்ணிவிட்டு அந்த சிடி ஸ்கேன் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் பூராவும் டெஸ்ட் முடிந்ததுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்தேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை நடந்தது இந்த விஷயம்.
அப்போ இந்த இந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி முடிந்தவுடன் டாக்டர்ஸ்களுக்கு தெரிந்து விட்டது இது வந்து கேன்சர் நிறையவே ஸ்டேஜ் ஆயிடுத்து என்று. அதனால் பயாப்சி பண்ணினா தான் அது என்ன ஸ்டேஜ் என்ற ரிசல்ட் நமக்கு தெரியும். அப்போ அடுத்தபடியாக சர்ஜரி பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு வந்து நான் நர்சிங் உத்தியோகத்தில் நான் கடைசியாக வேலை பார்த்தது வந்து 5 வருட காலமாக கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுடன் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கடைசி காலம் வந்து சீக்கிரமா வந்துடும். அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இறந்து போனதை தான் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். அப்போ என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய டிசல்யூஷன்மெண்ட் என்னதுன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சீக்கிரமா சாகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டயாலிசிஸ்ல போட்டு இவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறோமே அப்படின்ற ஒரு மனச்சங்கடம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ பலருடன் பேசும்போது இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் டயாலிசிஸ் ஆப்ஷன் எடுக்க மாட்டேன், கேன்சர் வந்தால் நான் கீமோ எடுக்க மாட்டேன், இப்படியே சொல்லி கொண்டு இருப்பேன். ஆனால் உண்மையிலேயே அப்படி வந்ததுன்னா என்ன பண்ணுவோங்கிற நிலைமை எனக்கு தெரியாது. அந்த நினப்பு தான் இருந்ததே ஒழிய உண்மையிலேயே நான் சொன்னபடி இருப்பேனா என்னங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி கேன்சர்னு சொன்ன உடனே இங்க லோக்கலா இன்னொரு அக்கா மகள் ஓபிஜிவயனா இருக்கிறா. அவகிட்ட ரிப்போர்ட் எடுத்துட்டு நேரம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவளிடம் போனேன். போய் நான் சொன்னது என்ன என்றால், என்ன ஆனாலும் சரி கீமோ மட்டும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப அவள் சொன்ன பதில், இப்பவே எதுக்கு கீமோவை பத்தி பேசுகிறாய், இப்போ நமக்கு வந்து கேன்சர் நிச்சயமாங்கிறது இன்னும் இப்பதான் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு, அதுக்கப்புறம் கீமோ வேணுமா வேண்டாங்கிறதெல்லாம் பின்னாலதான் பேசணும், அதனால இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அடுத்தபடியாக சர்ஜனை பார்க்க வேண்டும். சரி, இப்ப சர்ஜரி வந்து முதல்ல வேண்டாம் என்று நினைத்தேன். சர்ஜரி இல்லாம இதை குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை. எனக்கு தெரிந்தது ஒருத்தர் என்னோட வேண்டப்பட்டவங்க, ஒரு சொந்தக்காரங்க ஹோமியோபதி விஷயங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டேன், ஹோமியோபதினால கட்டியை குறைக்க முடியுமா அப்படின்ட்டு. அந்த கட்டி இருந்த சைஸ் என்னவோ ஒரு கேண்டலோப் தண்டி, 19 சென்டிமீட்டர்ஸ் இன் டயாமீட்டர். அவ்வளோ பெரிய கட்டியை நான் வந்து ஹோமியோபதி மருந்துனால குறைச்சிடலாம் முதல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ கேட்டதுல எனக்கு வந்து அவ்வளவு நல்ல லீடு கிடைக்கல. யாரும் வந்து இதை இதை செஞ்சு பண்ணிடலாங்கிற ஒரு தைரியம் ஊட்டி எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் சரின்னு சர்ஜரிக்கு டிசைட் பண்ணேன். ஏன்னா கட்டியும் ரொம்ப பெருசா இருக்கு, இது ரொம்ப நாள் போட்டு ஒத்தி போட முடியாதுங்கிற காரணத்தினால சர்ஜரிக்கு சரின்னு சொன்னேன். இப்போ February 26 எனக்கு வந்து டயக்னோசிஸ் நடந்தது. March 16 சர்ஜரி ஸ்கெட்யூல் பண்ணினாங்க. அப்போ ஃபேமிலியில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹியூஸ்டன்ல தான், நான் இருக்குது ஆஸ்டின் டெக்ஸஸ்ல இருக்கிறேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. அப்போ சர்ஜரி வந்து ஹியூஸ்டன் டெக்ஸஸ்ல, அங்கதான் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி அவங்களா டிசைட் பண்ணி அங்கே ஏற்பாடு பண்ணி அங்கதான் நடந்தது சர்ஜரி பண்ணி முடிஞ்ச உடனே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து 3rd ஸ்டேஜ் கேன்சரு, கிளியர் செல் கார்சினோமான்னு பேரு. இது வந்து ரொம்ப அக்ரெசிவ் கேன்சர், ரொம்ப சீக்கிரம் பரவிடும். இதற்கு மருத்துவம் வந்து ஒண்ணுதான், கீமோ தான். ஆனால் கீமோ வந்து இதை குணப்படுத்தாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒண்ணுதான் ட்ரீட்மெண்ட்டு. இதை வந்து நம்ம கீமோ கொடுக்கறதுனால கொஞ்சம் ஒத்தி போக வைக்கலாம். கேன்சர்ல உடனே சாகிறதுக்கு பதிலாக ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லை மிஞ்சி போனால் 3 வருஷம் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த அளவுக்கு தான் கீமோ பண்ணோம். ஆனால் அந்த கீமோ கொடுக்கும்போது உனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன், இந்த 3 வார்த்தை சொன்னான் என் சர்ஜன், உனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும், மல்டிபிள் டைம்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீடிக்க முடியும் கீமோ எடுத்தா அப்படின்னு சொன்னான். அப்போ ஏற்கனவே நான் வந்து கீமோ எடுக்க மாட்டேன்னு நினச்சிருந்தவளுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் என்ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. நிச்சயமாக கீமோ எடுக்க மாட்டேன்னு ஒரு குட்டியில பிடிச்சேன். அப்ப என்ன பண்ணணுங்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப
கிளியரா இல்லை. ஆனா எது பண்ணக்கூடாதுங்கிறது என் மனசுக்கு ரொம்பவே கிளியரா தோணுச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒய்ஃப் அங்கே இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க எனக்கு கேன்சர்னு தெரிஞ்ச உடனே அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கை மருத்துவர் இருக்கிறாரு கோயம்புத்தூரில், அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து அதில் அவ்வளவு நாட்டம் இல்லை. கேன்சர்னு அப்போ தான் டயக்னோஸ் பண்ண டைம், சர்ஜரிக்கெல்லாம் முன்னாடி. ஆனாலும் அவங்க விடல 2-3 தடவை திருப்பி திருப்பி கூப்பிட்டு சொன்னோடனே சரி இவங்க சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே, இவங்க சொன்னதுக்காக கூப்பிடுவோன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேசினேன். அவர் வந்து நீ சர்ஜரி பண்ணிட்டு வாமா, நான் உன்னை குணப்படுத்தி காட்டுறேன், நீ கீமோ எடுத்துட்டு வந்தாலும் சரி எடுக்காம வந்தாலும் சரி குணப்படுத்தி காட்டுறேன். இவர் ஒரு நேச்சுரோபேத்து, ரொம்ப படிப்பு இல்லாதவர். ஆனா கேன்சரை கியூர் பண்ணி காட்டுறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் வந்து இருந்தது பூரா அலோபதியில இத்தனை வருஷம் 18 வருஷம் குப்பை கொட்டினனால யாரையும் அவ்வளோ ஈஸியா நம்ப முடியல. அப்போ அதை பத்தி நான் வந்து அதுக்கு ரொம்ப வெயிட் கொடுக்காம பேசாம போட்டிருந்தேன். ஆனா இப்போ வந்து சர்ஜன் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்துல வந்தது. உடனே சரின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் கூப்பிட்டு இதுதான் என் நிலைமை, நான் கிளம்பி வர முடியுமா, நான் வந்தால் நீங்க என்ன ட்ரீட் பண்ண முடியுமா, நான் கீமோ எடுக்காம வரணும்னு நான் நினைக்கிறேன், வரலாமா. அவர் உடனே சொன்னாரு வரலாம், நீங்க தைரியமா வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக இங்க முயற்சி பண்ணும்போது இங்க எல்லாரும் அதுக்கு எதிர்ப்பு. அது எப்படி அவ்வளவு முட்டாள்தனமா நீ வந்து கீமோலாம் எடுக்க மாட்டேன், உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர்ஸ் இங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நேரம் நீ இந்தியா போறேன் நேச்சுரோபதி பண்ண போறேன்னு சொல்றிய அப்படின்னு சொல்லி எல்லாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா அக்கா மகன் ஆங்காலஜிஸ்ட் இருக்கவே இருக்கிறா. அவ வந்து நிச்சயமா நீ பண்ணக்கூடாது, நீ கீமோ எடுத்துட்டு போ, வேண்டான்னு சொல்லல, ஆனா கீமோ எடுக்காம போகக்கூடாது, கீமோதெரப்பி ரொம்ப முக்கியம், உன்னோட 47 வயசுல நீ போயிட்டேன்னா உன் பிள்ளை எல்லாம் கஷ்டப்படும். எனக்கு குழந்தைங்க இருந்தாங்க, இப்ப வந்து பொண்ணுக்கு 24 பையனுக்கு 19 ஆகுது. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். அப்போ அப்படி பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த எந்த பேச்சுக்கும் நான் மசியலை. பிடிவாத குணத்தோட நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்னை தயவுசெய்து இதுக்கு மேல எனக்கு கீமோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. என் சர்ஜனும் அந்த நான் வந்து இந்த மாதிரி கன்சிடர் பண்றேன்னு தெரிஞ்சவொடனே அவளும் அதுக்கு அகெயின்ஸ்டா நிறைய பேசி பார்த்தா, என்கிட்ட பேசி பார்த்தா, அப்புறம் பாலுட்ட பேசி பார்த்தா, இந்த மாதிரி போகக்கூடாது, நீங்க கீமோ எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு. ஆனா எதுக்குமே நான் மசியலை. அதுக்கப்புறம் நான் நினைச்சது என்னன்னா, கண்டிப்பாக நேச்சுரோபதியில குணமடைந்து வருவோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கீமோனால 1 வருஷத்தையோ இல்லை 2 வருஷ வாழ்க்கையோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளால நம்ம சாதிக்க போறது ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அப்படி உயிர் வாழ்ந்து என்ன எதுக்கு? அதை விட இப்பவே போறது பெட்டர். இல்லை நம்ம நல்லா ஆகி வந்தோம்னா அந்த மாதிரி வாழ்க்கையில வாழ்றது உண்மையிலேயே வாழத்தக்க வாழ்க்கை தான் அப்படிங்கிற நினைப்புலதான் நான் நேச்சுரோபதிக்கு போனேன். அப்ப நான் பாலுட்ட சொல்லிட்டு போனது என்னென்றால், அப்படி நான் அங்க போய் பிழைக்க முடியாத சூழ்நிலையில மோசமாக்கிட்டு போறேன்னு தெரிஞ்சா நீங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்க வாங்க, என்னைய வந்து பார்க்க வாங்க. அப்புறம் வந்து லெட் மீ டை தேர், இந்தியாலேயே இறக்க விடுங்க, என்னைய திருப்பி இங்க கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் போனேன் இந்தியாவுக்கு. போனேன். அங்க வந்து கோயம்புத்தூர்ல ஏப்ரல் 28ஆம் தேதி போய் இறங்கினேன். பவித்ரா நேச்சர் கியூர்னு சுப்பிரமணியன் தான் நேச்சுரோபேத்தாங்க. அவரும் அவர் ஒய்ஃபு பவித்ரா மேடமும் 2 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. அப்போ அங்க போய் இறங்கின உடனே அங்க உள்ள சூழ்நிலை மருதமலை அடிவாரத்துல இருந்தது. இயற்கை சூழ்நிலை எல்லாம் நல்ல இயற்கை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அங்க 4வது மாடி மொட்டை மாடியில சன் பேத்து, வாட்டர் தெரப்பி எல்லாம் பண்ணி ஒரு வேறமான சூழ்நிலை. இங்க எப்ப பார்த்தாலும் ஓட்டமும் பாட்டமும் வேலையும் வீடும் அந்த சோறு இந்த டிரைவிங் அந்த இதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தவளுக்கு அது வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி இருந்தது. அப்ப நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். இது வந்து நம்ம கேன்சருக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காம என் கூட அக்காமார்கள் வேற வந்திருந்தாங்க. ஒரு அக்கா இங்கேருந்து என்னை கூட்டிட்டு போனா, இங்க ஒரு சர்ஜரிக்கு ஒரு அக்கா இங்க வந்து என் கூட இருந்தா.
அப்புறம் 3வது அக்கா அங்க என்னை வந்து மீட் பண்ணதுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருந்தா. ஸோ எனக்கு வந்து என்னை கேர் பண்றதுக்காக சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது எனக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட் சூழ்நிலை மாதிரி தெரியல, ஒரு வெக்கேஷன் சூழ்நிலை மாதிரி தான் மனசுக்கு இருந்தது. நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே அந்த ரொட்டீன்ல இன்வால்வ் ஆயிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 2 மாசம் அங்க இருந்தேன், ஆல்மோஸ்ட் 2 மாசம். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம். பண்ணி பார்த்ததுல கேன்சர் மார்க்கர், அதாவது ஒவேரியன் கேன்சருக்கு ஒரு மார்க்கர் இருக்கு, CA-125. அது வந்து 35 கீழே இருந்தா அது நார்மல். அது எல்லாருக்குமே ஒரு நம்பர் இருக்கும், ஜீரோவாக யாருக்குமே இருக்காது. யார் நார்மலா இருந்தாலும் ஜீரோவாக இருக்காது. அந்த நம்பர் வந்து எனக்கு சர்ஜரிக்கு முன்னால 442 இருந்தது. ஆனா சில சமயத்துல கேன்சர் இல்லாமலே கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப ஆக்யூரேட் மார்க்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் 442 பெரிய நம்பர் தான். அது கேன்சரை தான் குறிக்கும். அப்போ அந்த நம்பரை பார்த்தா சரி நமக்கு தெரியும் ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு அந்த நம்பரை டெஸ்ட் பண்ணேன் 2 மாசம் கழிச்சு. சர்ஜரி முடிஞ்சே கொஞ்சம் நிறையவே ட்ராப் ஆயிடுது. ஏன்னா ஒரு பெரிய கேன்டிலோப் தண்டி இந்த கட்டியை எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு 50 சொச்சம் வந்துடுது, 58 என்னமோ இருந்தது இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அங்க 2 மாசம் நேச்சுரோபதியில இருந்ததுக்கு அப்புறம் அது வந்து 13 ஆச்சு. அப்புறம் 13ல இருந்து 2 மாசம் கழிச்சு நான் வந்து அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். திருநெல்வேலியில அப்பா வீட்டுல போய் இன்னொரு 2 மாதம் இருந்தேன். 4 அப்போ நம்மளால இருக்க முடியுமா, இவர் சொன்ன முறைகளை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அதை பார்த்துடணுங்கிறதுக்காக அங்க போயிருந்தேன். அங்க போய் 2 மாதம் கழிஞ்சதுக்கு அப்புறம் 4 மாசம் கழிஞ்சாச்சு. வெயிட் வந்து நான் எப்பவுமே ரொம்ப ஹெவி இல்லை, பட் கேன்சரை ஒட்டி கொஞ்சம் சதை போட்டிருந்தது. 40 பவுண்டு குறைஞ்சேன் இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல இருந்து. அப்போ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருந்தேன். ஆனாலும் உடம்புல வந்து தைரியமும் நல்ல தெம்பு இருந்தது. உடம்புல ஒரு தளர்ச்சி இல்லை, மனசுல தளர்ச்சி இல்லை, உடம்புல தளர்ச்சி இல்லை. அப்போ அந்த நிலைமையெல்லாம் சரி அமெரிக்காவுக்கு திரும்பிடலாம், 4 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தேன். திரும்பி வந்து சர்ஜனை போய் பார்த்தேன். சர்ஜனை போய் பார்த்த உடனே முதல் கேள்வி அவள் கேட்டது என்னன்னா, நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஆகா கேன்சர் மார்க்கரை 13க்கு கொண்டு வந்துச்சு, பெரிய சாதனை தான் சொல்லுவா அப்படின்னு. ஆனா அவள் சொன்னது அப்படி கிடையாது. அவள் சொன்னது என்னதென்றால், நீ வந்து இப்போதைக்கு குறைத்திருக்கலாம், ஆனால் நீ வந்து கேன்சரிலிருந்து நீ ஜெயிச்சதாக நீ நினைச்சாலும் மேல் நரிஷ்மெண்ட்னால நீ இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஏன்னா நீ வந்து சாப்பாடு புரோட்டீன் எல்லாம் சேர்க்காம உன் உடம்பு ரொம்ப மெலிந்து விட்டது அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப டிஸ்கரேஜா இருந்தது. நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம சாதனை பண்ணிட்டோம், நம்ம நினைச்சோமே ஒண்ணுமே அது பெருசாக இல்லையா. அப்போ அவ சொன்னதெல்லாம் என்னன்னா, நீ திருப்பி நல்ல சாதாரணமா ரெகுலர் சாப்பாடு சாப்பிட்ட உடனே கேன்சர் திரும்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனா நான் விடலை. நான் வந்து இயற்கை மருத்துவத்துல ஃபாலோ பண்ண ரொட்டீன், அதை பத்தி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் தெளிவா சொல்றேன். பிரமாதமா எதுவுமே கிடையாது. கேன்சரை குறைக்கிறதுங்கிறதுக்காக நான் வந்து பண்ணது வந்து பெரிய சாதனைகள் எதுவும் கிடையாது. அதை பத்தி தான் இன்னைக்கு மெயினா டிஸ்கஷன் பண்றதுங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இயற்கை மருத்துவம்னா ஏதோ ஒரு பெரிய ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அது ஒரு புது மாதிரியான ஒரு மருத்துவத்துறைன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம பாரம்பரியம் தான். நம்ம அந்த காலத்துல நம்ம ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலயோ நம்ம தமிழ் கல்ச்சர்ல என்ன உணவு சாப்பிட்டு வந்தோமோ, எப்படி உடம்பை பேணணுமோ அதுதான் இயற்கை வைக்கும். உணவே மருந்து என்று சொன்னாங்க ஹிப்போக்ரட்டிஸ், ஃபுட் இஸ் லைக் மெடிசன் அப்படின்னாரு. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த காலத்துல அது வெறும் வாழ்க்கை முறையாக இருந்தது, இன்றைக்கு அது இயற்கை மருத்துவமாக இருக்குது. ஏன்னா நம்ம அதை வந்து ஒரு பெரிய தனியான வாழ்க்கை முறையா நினைச்சு அதை கடைப்பிடிக்கணும்னு நினைச்சு கடைப்பிடிக்கிறோம். அதனால அது ஒரு மருத்துவத்துறை மாதிரி ஆகிவிட்டது. அதுதான் இப்போ வந்து இங்க உள்ள வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இப்போ இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு இப்போ இங்கேயே வந்து அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வருது. இப்போ இங்க நிறைய சென்டர்ஸ் அந்த மாதிரி திறக்கிறாங்க.
இயற்கை மருத்துவத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியை மாற்றி இயற்கையாக ஒரு நோயை குணப்படுத்த முடியும், இயற்கையாக எப்படி அதை ஓவர் கம் பண்ண வைக்கிறதுங்கிறத எல்லாம் படித்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சென்டர்ஸில் அந்த மாதிரி ஒரு வைத்தியம் நடந்துட்டு இருக்கு இங்க. இது வந்து இப்போ ரொம்பவே அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது அமெரிக்காவில். அப்போ ஈஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போய் இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு. நேச்சுரோபதி ஃபீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தழைச்சிக்கிட்டு வருது. அப்போ இந்த இந்த மாதிரி சூழ்நிலை அந்த குறிப்பில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ என்னோட கேன்சர் நடந்த போது என் பொண்ணு வந்து பேச்சுலர்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அவள் வந்து நியூரோபயாலஜி எடுத்திருந்தா. அவளோட கோல் வந்து மெடிசன் போகணுங்கிறது தான், டாக்டர் ஆகணுங்கிறது. அப்புறம் என் கதையை பார்த்த உடனே அவளுக்கே வந்து ஒரு மாற்றம் வந்துச்சு. அவள் வந்து இப்போ நேச்சுரோபதியில் படிக்கிறா. நேச்சுரோபதி மெடிசனில் 4 இயர் காலேஜ் 4 இயர் ப்ரோக்ராம். அது நேச்சுரோபதி டாக்டருங்கிற பட்டம் வாங்கலாம். அதுக்காக இப்போ படிச்சுட்டு இருக்கா. ஸோ தட் இஸ் பிசைட் த பாயிண்ட்னு வைங்களேன். அப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் பண்ணதை பற்றி நான் கண்டினியூ பண்ணுறேன். கோயம்புத்தூரில் நான் பண்ணதெல்லாம் சாப்பாட்டு முறைகளை மாற்றினது. ஒன்று இங்கே வந்து சீரியலும் பாக்ஸ்டு ஸ்டஃப்பும் ஸ்நாக்ஸும் இல்லை மைக்ரோவேவ் சாப்பாடும் ஃப்ரோசன் டின்னரை எடுத்து மைக்ரோவேவில் சூடு பண்ணி மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்றது. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்தது எனக்கு. நான் வெஜிடேரியனாக தான் இருந்தேன் பிறந்ததுலேருந்து. கேன்சர் டயக்னோசிஸ் வரைக்கும் வெஜிடேரியன். முட்டை சாப்பிடுவது உண்டு, பால் பொருள் சாப்பிடுவது உண்டு. ஆனால் மாமிசம் எந்த வகையான மாமிசம், சீ ஃபுட்டோ இல்லை மற்ற எந்த விதையான மாமிசம் நான் சாப்பிட்டதே கிடையாது. அதனால தான் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம், நம்ம வந்து இவ்வளவு நன்றாக உடம்பை கவனித்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்த பொழுது இப்படி ஒரு கேன்சர் டயக்னோசிஸ் நமக்கு வந்திருக்கேங்கிற ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு. அதை நம்ப முடியாமல் இருந்தது முதல்ல. அப்போ இந்த மாதிரி இயற்கை உணவு மாற்றி விட்டார். இந்த மாதிரி எந்த சாப்பாடும் இல்லாமல் சாப்பாடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து பழத்தில் கொண்டு இறங்கியது. ஒரு 12 நாள் கிட்டத்தட்ட விரதம் இருந்தேன். விரதம் என்றால் வெறும் ஜூஸ், பழ ஜூஸ், பழச்சாறு, இல்லைன்னா பழச்சாரும் இருக்கும், அருகம்புல் சாறும் இருக்கும், சுக்கு காப்பியும் இருக்கும். மற்றபடி வேற ஒரு சாப்பாடும் இருக்காது. இந்த 3 வகையில் ஒரு 4 இல்லை 5 பானங்கள் ஒரு நாளைக்கு குடிச்சு கொண்டு ஒரு 12 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் மித்த நேரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என் சாப்பாடை குறைத்து கொண்டு பழத்தில் வந்து நிறுத்தினார். அவன் அந்த பழத்தை மட்டுமே சாப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் யோகாசனம் பண்ணேன். டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் யோகா மாஸ்டர் வந்து அங்கே யோகா சொல்லி கொடுப்பாங்க, அந்த யோகா பண்ணினேன். அதுக்கப்புறம் வாட்டர் தெரப்பின்னு சொல்லிட்டு 4வது மாடியில் டப்பில் தண்ணிக்குள்ளே உட்காரணும் கொஞ்சம் நேரம் சன்லைட்டில். ஸோ சன் தெரப்பி, வாட்டர் தெரப்பி எல்லாம் கம்பைண்டு. சில சமயம் வாழை இலை குளியல், சில சமயம் மண் குளியல், அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. அது பண்ணினேன். அப்புறம் மூச்சு பயிற்சி, ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியிருக்கும். அது போக எனிமா கொடுக்க வேண்டியிருந்தது. மற்றபடி காலையிலும் மாலையிலும் அக்காமார்களோட வாக்கிங் போவேன் இயற்கை சூழ்நிலையில். இவ்வளோதான் நடந்தது, வேற ஒன்றுமே நடக்கலை. இந்த ரொட்டீனை வந்து நான் அமெரிக்காவில் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள். நான் என்ன கேட்டேன் என்றால், இது எவ்வளவு நாள் செஞ்சா இந்த கேன்சரை குணப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டேன் அந்த நேச்சுரோபதிட்ட. அவர் சொன்னது என்னன்னா, இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, இத்தனை நாள் பண்ணால் இவ்வளோ குணமாகும், இது இவ்வளோ ஓவர் கம் பண்ணலாங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் சொன்னது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு டேட் சொல்ல முடியாது, இத்தனை டேஸ் பண்ணணுங்கிறது, உங்களால் முடிந்த அளவு பண்ணுங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், 1 மாசமா 2 மாசமா சொல்ல மாட்டேங்கிறாரு, நம்ம வந்து 1 வருஷம்னா அது போதுமான்னு கேட்டேன். ஓப்பா, 1 வருஷம் ரொம்ப பெரிய காலம், அதெல்லாம் நிச்சயமா போதுங்க. அப்போ நம்ம 1 வருஷம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், பழத்தையே சாப்பிட்டு அப்படின்னு மனசுல நினச்சிருந்தேன். ஆனால் 4 மாச காலம் இந்தியாவில் இருந்துட்டு இங்கே வந்தேனோ இல்லையோ, பசியானது அப்படி ஒரு என்னை சாப்பிட்டு கொண்டு போயிடுச்சு. அவ்வளோ நாளும்
பல சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு பசிக்கலையா, எப்படி ஒன்னால இருக்க முடியுது அப்படின்னு. அப்போ நான் சொன்னது என்னன்னா, எனக்கு சாப்பாடை பார்த்தாலோ உணவை மோந்து மோந்தாலோ அந்த வாசனையினால எனக்கு சாப்பிடணும்னு தோணுமே ஒழிய பசிங்கிறது எனக்கு இல்லை. அப்போ பசி இல்லாமல் இருந்த நிலைமையில என்னால பழத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் இருக்க முடிஞ்சது. ஆனால் அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பசி வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சு. என்னால என்ன பழத்தை சாப்பிட்டாலும் பசி அடங்கவில்லை. அப்போ நான் நேச்சுரோபதியை கூப்பிட்டு கேட்டோடனே அவர் சொன்னதெல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி பசி எடுக்கும்போது அதை இக்னோர் பண்ணக்கூடாது. பாடி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ்வளோ பசியை உண்டு பண்ணுது, அப்போ நீங்க சாப்பிடணும்னு சொன்னார். சரின்னா அப்போ வந்து மற்ற சாப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இருந்தாலும் 2 வருஷ காலமா பருப்பெல்லாம் சாப்பிடல. கொஞ்சம் முழு தானியங்கள் சாப்பிட்டேன், காய்கறி சாப்பிட்டேன், பழங்கள் சாப்பிட்டேன். இப்படி ஒரு 2 வருஷ காலம் ஓடிச்சு. ஆனால் கேன்சர் மார்க்கர் ஏறவே இல்லை. கேன்சர் மார்க்கர் 10க்கு கீழே இருந்தது. அந்த 35 கீழே இருக்க வேண்டியது எப்பவுமே 10 கீழே தான் இருந்தது. 7, 6, 5 அந்த மாதிரி தான். அப்புறம் இப்படி காலம் ஓடிச்சு. அப்போ எப்போ திருப்பி கேன்சர் வருமோ என்னமோ தெரியாதுங்கிற பயம் கொஞ்ச நாள்ல போயிடுச்சு. முதல்ல அந்த பயம் இருந்தது, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. இப்போ பிப்ரவரி மாசம் வந்தாச்சு. இந்த மாதம் தான் நான் 5 வருட காலத்தை முடித்திருக்கிறேன். 5 வருட காலம் முடிந்ததுக்கு அப்புறம் இப்போ டாக்டரே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னைய வந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன் என்னோட கேர்லேருந்து. இனிமே நீ என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 6 மாசத்துக்கு ஒருக்க போய் பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ நீ டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். இனிமேல் உனக்கா எதுவும் சிம்டம்ஸ் தோணுச்சுன்னா வேணும்னா நீ வந்து என்னை பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேன்சர் ஃப்ரீ ஸ்டேஜில் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறது என்னன்னா, இதை வந்து சில பேர் மிரக்கல்னு நினைக்கிறாங்க. இது வந்து மிரக்கல் கிடையாது. இது வந்து இதுதான் இயற்கை. நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளை இந்த மாதிரி ஒரு நோயிலேருந்து குணப்படுத்தி கொண்டு வருவதுக்கு உண்டான திறமை பூரா உடம்புக்கு இருக்கு. இந்த நோயை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இருக்கு, குணப்படுத்தி கொண்டு வர்றதுக்கும் இருக்கு. நம்ம வந்து அந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உதவி செஞ்சோம்னா அது தானே இந்த வேலையை பண்ணிடுது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடாம நம்ம வந்து பல வகையில அதுக்கு அகெயின்ஸ்டா அதுக்கு முரண்பாடா நம்ம போகிறதுனாலதான் நமக்கு பிரச்சனையே வருது. அப்ப நம்ம வந்து அதுக்கு முரண்பாடா எவ்வளவோ செஞ்சு அலோபதியில வேற மாதிரி மருந்துகளும் மாத்திரைகளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இயற்கை முறையில் நம்ம வெற்றி காண்டனால அது மிரக்கலா தோணுது நமக்கு. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அது வந்து மிரக்கல் இல்லை, அதுதான் வந்து வாழ்க்கை முறை. உடம்புக்கு அவ்வளோ இட் ஹேஸ் இட்ஸ் ஹீலிங் பவர், இட்ஸ் ஓன் ஹீலிங் பவர். தன்னைத்தானே ஹீல் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டி நிறையவே இருக்கு உடம்பு. அந்த மெசேஜை வந்து கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு வந்து முதன்மையான குறிக்கோள். 2வது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம வளர்ந்த வாழ்க்கை முறை 1950, 60 எல்லாம் இருந்த வாழ்க்கை முறைகளை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில பல நோய்களை ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த காலத்துல சாதாரணமாகவே பிள்ளைகள் பிறந்தாச்சுன்னா விளக்கெண்ணெய் கொடுக்குறதும், கடுக்காய் சாப்பிட்றதும், கடுக்காயை உரசி கொடுக்குறதும், அந்த மாதிரி மருத்துவத்தை சின்னதுலேருந்தே குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு எப்பவுமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நமக்கு அந்த இஞ்சியை குடிச்சு இந்த கஞ்சியை சாப்பிட்டு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறை நடந்து கொண்டே இருந்தால் நமக்கு நோய் இல்லாமல் வாழலாம். அதை வந்து நம்ம இப்போ வந்து அதை உணர்ந்து அதை கடைப்பிடிக்கணுங்கிற ஆசை நமக்கு வருது. அதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நினைப்புலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்குறேன் அவங்க முன்னால. ஸோ அதுதான் என்னோட குறிக்கோள். இதை வந்து அதுவும் நம்ம தமிழ் மக்களுக்கு இடையே இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷ காலத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, வந்த உடனே நான் வந்து ஆர்என் வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அந்த வேலையை வச்சிருந்தாங்க, நான் இந்தியாவிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து இனிமேல் வேலை பார்த்தா எனக்கு மனசுக்கு பிடித்த வேலையா தான் பார்க்க போறேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. அதுல பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரமாதமா இல்லை, இருந்தாலும் என்னுடைய மனநிலைமை வந்து அதுல நாட்டம் செல்லலை.
எப்பவுமே என்னோட மனநிலைமை அந்த நாட்டத்தினால நான் அந்த வேலையை எடுக்கல. அது ஒரு கன்வீனியன்ஸுக்காக எடுத்தேன். அப்புறம் வந்து மற்றது பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. அதனால இப்போ வந்து எனக்கு அதுல சுத்தமா நாட்டம் போகல. அதனால என்னால முடியாதுங்கிற பட்சத்துல அதை மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சதுல ஹெல்த் கோச்சிங் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சது. ஹெல்த் கோச்சிங் படிப்பு படித்து அது ஒரு 1 இயர் ப்ரோக்ராமு. அதை படித்து இப்போ ஹெல்த் கோச்சிங்கிற ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் அப்ளைட் கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்பல் மெடிசன் எல்லாம் படித்து எப்படி அதை வந்து நோய் குணப்படுத்துறதுக்கு உபயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் டிகிரி அது ஒன்று படித்து அது ஒரு டிகிரி வாங்கினேன். அப்புறம் இப்போ ஃபங்க்ஷனல் மெடிசன் ப்ராக்டிஷனர் ஆகிறதுக்காக உண்டான படிப்பு படிச்சுட்டு இருக்கேன். அது போக கூடவே யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நானா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னன்னா அந்த ஆஸ் அ ஹெல்த் கோச். அப்போ என்னுடைய இது என்னோட ப்ரைமரி கோல் என்னன்னா எல்லாருக்கும் உடம்பை வந்து நான் இன்வேசிவ் மெத்தட் எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையோட ஒன்றி போன முறைகள்னால உடம்ப வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்றதுக்கும், அப்புறம் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும், என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி வாழ்க்கை முறைகளை வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறத நான் அனுபவத்தினால படிச்சதும், அப்புறம் நான் வந்து அனுபவத்துல மாற்றினதுனால நான் ஏற்பட்ட மாற்றங்கள்னால நான் உணர்ந்ததும், அது போக நான் வந்து இப்போ நான் வந்து புஸ்தகத்துலேயும் இந்த படிப்புகள்லையும் நான் படிக்கிறதையும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உண்டு பண்ணுறதுக்காக மக்களுக்கு உதவி பண்ணி கொண்டு இருக்கிறேன். இது வந்து நான் ஆஸ்டின் டெக்ஸஸ்லேருந்து பண்ணுறேன். ஆனால் இது ஆஸ்டினில் உள்ள மக்களுக்கு மட்டும் இல்லை, சிலர் அவுட் ஆஃப் ஸ்டேட்லேயும் அவுட் ஆஃப் கண்ட்ரிலையும் ஃபியூ பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ யாருனாலும் வெப்கேமை ஸ்கைப்பில் வந்து பண்ணி இல்லை ஃபோன் காலில் பண்ணி பேசி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இப்போதைக்கு நான் பண்ணுறது. இது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இது திஸ் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் பேஷன். இந்த கரியர் வந்து என் மனசில் எது ரைட்டுன்னு படுதோ அதை செஞ்சிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் வந்து இயற்கை மருத்துவத்தில் எல்லா நோயும் குணப்படுத்திடலாம், என்னோட கேன்சர் குணப்படுத்தினால எல்லா நோயும் இதில் குணப்படுத்திடலாம் நான் சொல்ல வரல. இல்லை ஏன் கேன்சர் குணமான மாதிரி எல்லாருடைய கேன்சரும் குணம் ஆகி விடுகிறதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி. இது வந்து எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு நீங்க ப்ராக்டிக்கலா மாற்றக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை மட்டும்தான் சொன்னேன். ஆனா இதுல எத்தனையோ இன்வால்வ்டு. ஏன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் மனநோயும் சேர்ந்து, மனநோயின்னு சொல்ல முடியாது, மனக்குழப்பங்கள் நிறைய இருந்து நோய்க்கு தூண்டுகோலா இருக்கு. அப்ப அந்த மனக்குழப்பங்களை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். அதை வந்து நம்ம மாத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுத்து அதோட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலைன்னா கேன்சர் குணமாகாது. அதை வந்து நான் நிறைய கேஸுகள்ல கண்கூட பார்த்துட்டேன் இப்போ. அப்போ அதாவது ப்ரிடாமினன்ட் ஃபீலிங் வந்து சேட்னஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரஸ்ட்ரேஷன், சேட்னஸ்ஸு, விக்டிம் ஃபீலிங், ஆங்கர், அப்புறம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கேன்சருக்கு நிறையவே இன்வால்வ்டாக இருக்குது. அப்போ அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு விடுதலை வாங்கணும். இந்த கெல்லி டர்னர்னு ஒரு பிஹெச்டி படித்த டாக்டர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், ராடிக்கல் ரெமிஷன்ஸ்னு. அது எனக்கு பிடிச்ச புக்கு. என்னென்னா அவள் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு தீசிஸ் எழுதுறதுக்காக என்ன பண்ணான்னா உலகம் பூரா ட்ராவல் பண்ணி யார் யார் கேன்சரை வந்து இயற்கை வழியில் குணப்படுத்தியிருக்காங்கங்கிறத பார்த்து அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணி அதில் இன்டர்வியூ பண்ணவங்க எல்லார்ட்டையும் என்ன காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அந்த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டாப் 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதியிருக்கலாம். அந்த டாப் 10ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 7 விஷயங்கள் வந்து மைண்டோட ரிலேட்டடாக இருக்குது. அந்த மீதி 3 விஷயங்கள் தான் டயட்டோ இல்லை யோகாவோ இல்லை எக்ஸசைஸோ வேற என்ன க்ரைட்டீரியாவோ இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய தாட்ஸ்
அண்ட் மைண்ட் பிளேஸ் அ பிக் ரோல் இன் ஹீலிங். அதை தான் நான் வந்து மினிமைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கண்கூடா பார்க்கறத மாற்றலாம், எல்லாரையும் பல டைப்ல போடலாம். ஆனால் இந்த தாட்ஸ் ஆனது நம்மளால மாற்ற முடியலன்னு சொன்னா அந்த ஹீலிங் டஸ் நாட் டேக் பிளேஸ். அப்போ என்னோட நிலைமையில எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது. சில பேர் சொன்னாங்க, நேச்சுரோபேத்தும் சொன்னாரு. ஆனால் எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இயற்கையாவே அது அமைஞ்சுது. ஏன்னா நான் வந்து கண் மூடி சாமியை கும்பிடணும்னு நினைச்சேன்னா எனக்கு வர்ற பாட்டு வந்து வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு திருவாசகத்துல உள்ள ஒரு பாட்டு தான் எனக்கு எப்பவுமே ஞாபகத்துல வரும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பொழுதும் தருவோய் நீன்னு கடவுளை பார்த்து பாடுறாரு மாணிக்கவாசகர். வேண்டும் பரிசொன்று உண்டென்றேன், அதுவும் உந்தன் விற்பன்றேன்னு முடிக்கிறாரு. அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துல வந்தது. என்ன அறியாமலே அந்த பாட்டை தான் நான் திருப்பி திருப்பி பாடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து எனக்கு குணமாகணும் அப்படிங்கிற ஒரு அதை விதின்னு சொல்றீங்களா, ஃபேட்டுன்னு சொல்றீங்களா, இல்ல லக்குன்னு சொல்றீங்களா, அது என்னதுன்னு எனக்கு தெரியல. இல்ல எல்லாம் கூடின காரியமாவும் இருக்கலாம். அது அப்படி நடக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி கூடி வந்தது. அப்போ என்னோட மைண்டும் அந்த மாதிரி இருந்தது மாறுறதுக்கு. அதனால எனக்கு அந்த ஹீலிங் நடந்தது. அதனால எல்லாருக்கும் அது நடக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ப்ரிவென்ஷன் வந்து எல்லாராலையும் முடியும். இப்போ நம்ம வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா அதை கடைப்பிடிக்கலாம். அது எல்லாராலையும் பண்ண முடியும். எல்லாராலையும் வாழ்க்கை முறையை இயற்கை மருத்துவ பேஸ்டா வாழ முடியும். அப்போ அப்படி வாழும்போது அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழும்போது நம்ம வந்து எல்லா நோய்களையும் குறைத்து எல்லா நோய்கள்லேருந்து மேலே வந்து வாழ்றதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.